وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما وارزقني فهما. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த மார்க்க அறிவை இலகுவான முறையில் கற்றுக் கொடுத்த வல்ல நாயன் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மென்மேலும் இந்த மார்க்க அறிவை எனக்கும் உங்களுக்கும் தந்து அதை எம்பால்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தர போதுமானவன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்த்தோம் குர்ஆனிக் அரபிக்ல. அந்த ரெக்கார்டிங் பார்க்காதவங்க கட்டாயம் அந்த ரெக்கார்டிங்க பார்த்துட்டு இந்த ரெக்கார்டிங்குள்ள வாங்க. அந்த ரெக்கார்டிங்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு என்று சொன்னால், இல்ல ஏதாச்சும் விலங்கல் என்று சொன்னால் கட்டாயம் தந்திக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட கேள்விக்குறிக்கான ஆன்சரை பெற்றுக்கோங்க. நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் தான், பாடம் நடக்கும் முன்னால எப்பயுமே எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் தான், ஒரு பாடத்தை பார்க்காம மறு பாடத்துக்கு போறது சிறந்ததாக அமையாது. எப்படி சொன்னால் அதுல பிரச்சனை யாருக்கு? படிக்கக்கூடிய உங்களுக்கு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாடத்துல என்ன வருதோ அதை இன்க்ளூட் பண்ணி தான் ரெண்டாவது பாடம் வரப்படுது. சரியா? அப்ப ரெண்டாவது பாடத்தை ஃபர்ஸ்ட் பாடத்தை பார்க்காம நாங்க ரெண்டாவது பாடத்தை பார்த்தேன்னு சொன்னா அந்த ரெண்டாவது பாடம் எங்களுக்கு தெளிவான முறையில விளங்காது. ஏன்? அதுல சம்பந்தப்பட்ட ஆள் பின்னால இருக்கிறது. அப்ப அந்த சம்பந்தப்பட்டவங்களை நாங்க பார்க்காம முன்னுக்கு இருக்கிற ஒருத்தரை பார்த்தேன்னா அதுல ஒரு தெளிவு இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் பாடத்தை பார்க்காதவங்க இந்த ரெக்கார்டிங் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ பார்க்காதவங்க இந்த ரெக்கார்டிங்க பார்க்கவான அதை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இத பாருங்க. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இன்றைக்கு குர்ஆனிக் அரபிக்ல முதலாவது கிளாஸுக்கு உள்வாங்கிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுல நான் உங்களுக்கு இப்பவே குர்ஆனிக் அரபிக்கு சொல்லி தர போகல. அந்த குர்ஆன் பற்றின அறிமுகத்தை நான் உங்களுக்கு தர முன்னால இந்த கிளாஸ்ல நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுமையாக அத்தனையும் அடிப்படையில இருந்து தான் கற்பிக்கப்படுது. சரியா? அதாவது இப்ப இந்த கிளாஸ்ல அரபு அறிவு தெரிஞ்சவங்களும் நிக்கிறாங்க, அடிப்படை அரபு அறிவு தெரியாதவங்களும் நிக்கிறாங்க. சரியா? எல்லாருமே கலந்துதான் வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நிறைய பேருக்கு அரபுட அடிப்படை அறிவு தெரியா. அப்ப அந்த வகையில நாங்க அரபுட அடிப்படை அறிவு எல்லாருக்கும் தரது எங்களோட கடமையாக காணப்படுறேன். என்று சொன்னால் இப்ப அல் குர்ஆனை பொறுத்தவரையில இந்த பாட வகுப்பை பொறுத்தவரையில அல் குர்ஆனை பொருளுணர்ந்து ஓதி அதை எங்களோட மனதுக்குள் வாங்கி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது தான் முக்கிய குறிக்கோளாக இருக்கிறேன். அதை அடிப்படையாக கொண்டு நாங்க அல் குர்ஆனை பொருளுணர்ந்து ஓதுற பயிற்சியை தான் உங்களுக்கு இந்த வகுப்பின் மூலமாக கொண்டு தர போறது. அப்ப அல் குர்ஆனை நாங்க இப்பவே பொருளுணர்ந்து ஓதுற பாடத்துக்கு உடனே நாங்க உள்வாங்கிட்டோம் என்று சொன்னால் அடிப்படை அரபுடைய அறிவு தெரியாதவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்? அல் குர்ஆன்ல அத்துணையும் அரபு மொழியில தான் காணப்படுது. அப்ப அந்த அரபு மொழியை நாங்க பார்க்கணுமாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நடந்துக்கணும்? எங்களுக்கு அரபிக் பேசிக் அறிவு சரி எங்ககிட்ட ஈக்கணும். அப்படித்தானே? அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு அதை பார்க்க கொள்ள சொல்ல கொள்ள அது எங்களுக்கு ஈஸியா விளங்கடிக்கலும். அந்த வகையில நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரது அரபுட பேசிக் நாலேஜ். அரபிக் ஃபுல் நாலேஜ், ஃபுல்லா அடிப்படை சட்டம் எல்லாமே நான் தரப்போறல. பேசிக் நாலேஜ் தேவையான ஒரு சில விஷயங்கள் கட்டாயமாக நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிற சில விஷயங்களை நான் சொல்லித்தரேன். அதை சொல்லி தந்ததுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் நாங்க குர்ஆனிக் அரபிக் பாட வகுப்புக்குள்ள போம். உங்களுக்கு குர்ஆனிக் அரபிக் என்று சொல்லியே மதரசாவால வேறவா ஸ்லைட் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளா நான் ஸ்கிரீன்ல போட்டிக்கிறேன் பாருங்க. இப்படித்தான் உங்களுக்கு குர்ஆனிக் அரபிக் ஒவ்வொன்றும் படிப்படியாக வரப்போற இன்ஷா அல்லாஹ்.
வித்தியாசமான முறையில எல்லாரும் அவசரமாக புரிஞ்சு கொள்ளணும். எல்லாரும் லேசான முறையில புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில தான் உங்களுக்கு அது தயார்படுத்துகிற. இருந்தாலும் அரபுட அடிப்படை அறிவை தந்ததுக்கு பின்னாலதான் அந்த பாட வகுப்புக்குள்ள போகலாம். சோ இன்ஷா அல்லாஹ் இந்த பாட வகுப்புல வந்து அரபிக்ட அடிப்படை அறிவை வந்து ஃபர்ஸ்டுக்கு பார்த்ததுக்கு பின்னால நாங்க அந்த குரானிக் அரபிக்ட பாடத்துக்குள்ள போவோம். அப்ப நாங்க பாடத்துக்குள்ள வருவோம். பாடத்துக்குள்ள வர முன்னால ஒரு விஷயம் சொல்லிக் கொள்றேன். என்னன்னு சொன்னால் குரானிக் அரபிக்ல வந்து எங்களுக்கு கட்டாயமாக வந்து வேர்ட் பை வேர்ட்ஸ் கட்டாயம் நாங்க மீனிங்கோட பாடமாக்கணும். அதுதான் எங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா எங்களோட அடிப்படை அறிவுக்கே அடித்தளமாக இங்க போகிற ஒரு விஷயம். சரியா? நாங்க எந்த அளவுக்கு வேர்ட் பை வேர்ட் மீனிங் பாடமாக்குறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாமே ஈஸியா கொண்டு போயிட்டு கொள்ளையிலும். நீங்க அது குரான பொருள் உணர்ந்து ஓதுறதாக இருந்தாலும் வேர்ட் பை வேர்ட் மீனிங் பாடமாக்கணும். சோ நான் இப்ப சொல்லி தரப்பல வந்து தேவையான வேர்ட்ஸ் பை வேர்ட் மீனிங்ங்கிற. அப்ப நீங்க அதுல நான் சொல்லி தரக்கொள்ளையே படமாய் கொண்டாண்டா ஒட்டுவா மைண்டுக்கு வரும். ஏன்னா நான் ஒரு வார்த்தையை வந்து 4-5 தடவை சொல்லுவேன் மீனிங்கோட. அப்ப நீங்களும் அதை கேட்டு சிறந்த முறையில அந்த மைண்ட்ல இருந்து படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்காக டைம் ஒதுக்கி வேறவா பாடமாக்க வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று வராது. நான் சொல்ல கொள்ளே உங்களுக்கு அதை மனப்படமாய் கொள்ளே. சோ இன்ஷா அல்லாஹ் பாடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பாடத்துல கவனத்தோட இருங்க. அதை விட்டுட்டு வேற கவனத்துக்கு வந்து போகவான. அதே பாடத்துல கவனத்தோட நீங்க இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேர்ட் பை வேர்ட் மீனிங் பாடமாக்குறதாக இருந்தாலும் சரி, இல்ல பயிற்சியை அதுக்கு ஆன்சர் பண்றதாக இருந்தாலும் சரி, நீங்க அதுக்கு வேறவா டைம் ஒதுக்க தேவையில்ல. நீங்க படிச்சது உங்களோட மனதுக்குள்ள உள்வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பயிற்சியை தந்தாலும் அதுக்கு குயிக்கா ஆன்சர் எழுதேலுமான அளவுக்கு தான் நீங்க உங்களோட கவனத்தை வந்து பாடத்தின் மேல கொண்டு வர. சோ இன்ஷா அல்லாஹ் பாடத்துல வந்து கவனமாக இருங்க. கவன ஈனம் இல்லாம கவனம். அதே போல வேர்ட் பை வேர்ட் மீனிங் கட்டாயம் பாடமாக்கணும் எல்லாரும். கிளியரா? முதலாவதாக பாருங்க என்ன போட்டிக்கிறேன், இலக்கண வகைகள். சரியா? அரபு மொழியில வந்து இலக்கண வகைகள் 3ஆக காணப்படுது. சரியா? இலக்கண வகைகள் வந்து 3 இலக்கண வகைகள் காணப்பட்டு பட் அந்த 3 இலக்கண வகைகளும் பல வகையாக பிரியப்படுது. பட் அரபு மொழியில 3 இலக்கண வகைகள் தான் இருக்கிறன்றது வந்து இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற. அந்த 3 இலக்கண வகைகளும் வேறு வேறாக பிரியுது. அது பல பல வகையாக பிரியுது. ஆனால் பாயிண்ட் என்ன, அரபுல 3 இலக்கண வகைகள் தான் காணப்படுது. அந்த 3 இலக்கண வகைகளும் என்னன்னு சொல்லி பார்த்தால் இஸ்முன், ஃபிஅலுன், ஹர்ஃபுன். சரியா? இஸ்முன், ஃபிஅலுன், ஹர்ஃபுன் என்று சொல்லி 3 இலக்கண வகைகள் காணப்படுற. இஸ்முன் என்று சொன்னால் பெயர் சொல் என்று சொல்லி சொல்லுவோம். ஃபிஅலுன் என்று சொன்னால் வினை சொல் என்று சொல்லி சொல்ற. ஹர்ஃபுன் என்று சொன்னால் இடைச்சொல் என்று சொல்லி சொல்ற. சரியா? இந்த பெயர் சொல், இடைச்சொல், அதே மாதிரி வினை சொல் இதெல்லாம் வந்து நாங்க ஸ்கூல் காலத்துல வந்து படிச்சது. சரியா? இங்கிலீஷ் மீடியம் போறவங்களுக்கு அந்த மொழியில தெரியும், சிங்கள மீடியம் போறவங்களுக்கு அந்த மொழியில தெரியும், தமிழ் மீடியம் போறவங்களுக்கு அந்த மொழியில தெரியும். சரியா? அப்ப நான் இந்த தமிழ்ல தான் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுகிறேன். அப்ப இஸ்முன் என்று சொல்றது வந்து பெயர் சொல்லாக. பெயர் சொல்லுக்கு என்ன சொல்ற அரபால இஸ்முன் என்று சொல்லி சொல்லுவோம். வினை சொல்லுக்கு என்ன சொல்ற அரபால ஃபிஅலுன் என்று சொல்லி சொல்லுவோம். இடைச்சொல்லுக்கு என்ன சொல்றது ஹர்ஃபுன் என்று சொல்லி சொல்றேன். சரியா? இப்ப இஸ்முன், ஃபிஅலுன், ஹர்ஃபுன் இது வந்து எத மாதிரி நாங்க பாக்குறோம் என்று சொல்லி நான் ஒரு உதாரணம் ஒரு சின்ன ஒரு வாக்கியம் தமிழ் மொழியால சொல்றேன். எப்படின்னு சொன்னா நான் தமிழால உங்களுக்கு அது கிளியரா விளங்கப்படுத்துறேன். பின்னால போக போக நான் அரபால அதை உங்களுக்கு கிளியரா சொல்லித்தாரேன். ஏடா குரானிக் அரபிக்கண்ட அரபு மொழியை படிக்கிறதுக்காக வந்தா தமிழால எல்லாமே சொல்லி தாரீங்கன்னு சொல்லி நினைக்கவானா. உங்களுக்கு ஃபர்ஸ்டுக்கு என்ன மொழியில அது விளங்குமோ அந்த மொழியில நாங்க உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தினால்தான் உங்களுக்கு அது கிளியரான முறையில கொண்டு வர இயலும். இல்லாம நான் அரபுலயே எல்லாம் சொல்லி கொண்டு போனா அது உங்களுக்கு தெளிவான ஆன்சராகவோ இல்ல தெளிவான பாடமாகவோ ஒரு நாளும் இருக்காது. சோ உங்களுக்கு என்ன மொழியில எந்த லாங்குவேஜ்ல விளங்குமோ அந்த லாங்குவேஜ்ல விளங்கப்படுத்தி நான் கொண்டு வந்தா தான் உங்களுக்கு அது கிளியராக விளங்கும். சரியா? பாருங்க, இப்ப இஸ்முன், ஃபிஅலுன், ஹர்ஃபுன் அதாவது வினைச்சொல், இடைச்சொல், பெயர் சொல் என்று சொல்லி வரதுல உதாரணமாக வீட்டுக்கு சென்றேன் என்று சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கிறேன். சரியா? வீட்டுக்கு சென்றேன் என்று சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கிறேன்.
அதுல இஸ்முன் அதாவது பெயர் சொல் என்றது வந்து எதுவாக வருது, வீடு என்று சொல்றது வந்து பெயர் சொல்லாக அதாவது இஸ்முனாக வருது. சரியா, அரப வந்து கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. அப்ப இஸ்முன் என்றது வந்து வீடாகவும், அதாவது பைத்துன் என்று சொல்லுவோம் வீடுக்கு. அப்ப வீடாக வந்து அந்த இஸ்முன் பெயர் சொல் வந்து வருது. அதே மாதிரி வினை சொல் எது வருது, வீட்டுக்கு சென்றேன். சென்றேன் என்றது வந்து வினை சொல்லாக வருது, அதாவது ஃபியாலுன் என்று சொல்லி சொல்றேன். சரியா, அப்ப வீட்டுக்கு சென்றேன். அப்ப ஹருஃபுன் எது, அதாவது இடைச்சொல் என்றது எது வருது, அந்த வீட்டுக்கு சென்று சொல்லி ஒரு என்னது பொருள் தராம ஒரு இடையில ஒரு சொல்லொண்டு வருது தானே, வீடு சஹ இஷ்கு என்று சொல்லி ஒரு இஷ்கு என்று சொல்லி வர தானே, அதுக்கு தான் சொல்றது இடைச்சொல், அதாவது ஹருஃபுன் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப பாருங்க, வீட்டுக்கு சென்றேன், வீடு இஸ்முன் பெயர் சொல்லாக இருக்கிற, சென்றேன் என்றது ஃபியாலுன் வினை சொல்லாக இருக்கிற, அந்த வீட்டு சக இஷ்கு என்று சொல்லி வருது தானே, அதுதான் ஹருஃபுன் இடைச்சொல்லாக இருக்கிற. அப்ப வீட்டுக்கு சென்றேன் இஸ்முன் ஃபியாலுன் ஹருஃபுன் என்றது இதுல எப்படி என்றது தெளிவாக உங்களுக்கு விளங்கிக்கும் நினைக்கிறேன். சரியா, இப்ப உங்களுக்கு அரபு மொழியில் அதை கிளியரா விளங்கி கொள்ளலாம் தானே, இஸ்முன் என்றால் என்ன மாதிரி வருவது, ஃபியாலுன் என்றால் எப்படி வருவது, ஹருஃபுன் என்றால் எப்படி வருது. இருந்தாலும் நான் தனித்தனியாக எல்லாத்துக்கும் உதாரணத்தோட கிளியரா சொல்லித்தாரேன். ஓகே, இப்ப பார்க்க போறது வந்து இஸ்முன். சரியா, இஸ்முன் அதாவது பெயர் சொல் என்று சொன்னால் என்ன, அது எப்படி அரபு மொழியில கொண்டு வரப்படும், அதுக்கான அடையாளங்கள் என்ன, அதுக்கான உதாரணங்கள் என்னன்ற தெளிவான விளக்கத்தை வந்து பார்ப்போம். ஓகே, இஸ்முன் என்றால் எப்படி, அதாவது பெயர் சொல்லன்றது அதுக்குள்ள என்னென்ன உள்ளடங்கும், மனிதண்ட பெயர்கள் உள்ளடங்கும், விலங்குகள், பொருட்கள், இடம், எண்ணிக்கை, நிறம், நாள், மாதம், காலம், உணர்வு போன்ற எந்த ஒரு விஷயத்துடைய பெயராக இருக்கட்டும், அது எல்லாமே பெயர் சொல்லுக்குள்ள உள்ளடங்கும். ஆனால் ஒரு பாயிண்ட் என்னது, அந்த பெயர் சொல் என்றது வந்து ஒரு போதும் செயல செய்யாது. சரியா, செயல செய்யாது, ஆனா செயல் இல்லாம என்னது ஒரு செயலையும் குறிக்காது. சரியா, இதுதான் பெயர் சொல்லாக கொண்டு வரப்படுது. இப்போ ஒரு மனிதன் பெயர்களை எடுத்துக்கொண்டாலும் அது அத்துணையும் வந்து பெயர் சொல்லாக வருது. சரியா, அதே மாதிரி விலங்குகள் எடுத்துக்கொண்டாலும் அதுவும் பெயர் சொல்லாகத்தான் வருது. ஒரு பொருளை எடுத்தாலும் அதுவும் ஒரு பெயர் சொல்லாகத்தான் வருது. ஒரு இடத்தை எடுத்தாலும் அதுவும் ஒரு பெயர் சொல்லாகத்தான் வருது. என்ன பாயிண்ட் நான் சொன்னது, பெயர் சொல் என்றது வந்து எல்லாமே, இப்ப கதவாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும் எல்லாமே பெயர் சொல்லுக்குள்ள உள்ளடங்கப்படுது. ஆனால் அந்த பெயர் சொல் வந்து ஒரு போதும் செயலை செய்யாது. இது வந்து கிளியரா விளங்கிட்டு கொள்ளணும். அப்ப இதுக்கு தான் பெயர் சொல் என்று சொல்லி சொல்றது. சரியா, இப்ப உதாரணமாக சொல்றேன்னு சொன்னால், நான் வீட்டுக்கு சென்றேன். சரியா, இதுல வந்து நான் என்றதும் பெயர் சொல்லாகத்தான் இருக்கிறது, வீடு என்றதும் பெயர் சொல்லாகத்தான் இருக்கிறது. சென்றேன் என்றது பெயர் சொல்லாக இருக்கிறா இல்ல, ஏன், அது வந்து செயலை வந்து செய்யறோம்டா இருக்கிற. சரியா, சென்றேன், படித்தேன், எழுதினேன், வாசித்தேன் என்றது வந்து அதெல்லாம் செயல செய்யற உண்டு. சரியா, அப்ப அது வந்து பெயர் சொல்லுக்குள்ள, அதாவது இஸ்முன்னுக்குள்ள அடங்காது. அப்ப இஸ்முன்ல எது அடங்கும், இந்த என்னது பொருட்கள், விலங்குகள், இந்த மாதிரியானது தான் அந்த இஸ்முன்னுக்குள்ள அடங்குற. கிளியர் தானே இப்ப? ஓகே, அடுத்தது பாருங்க, அந்த இஸ்முன்கான அதாவது பெயர் சொல்லுக்கான அடையாளங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா, முதலாவது பாருங்க, அதாவது அலிஃப் லாம் வருது. சரியா, ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால அலிஃப் லாம் சேரலாம். சரி, உதாரணமாக கிதாபுன் என்று சொல்லி சொன்னால் என்னது புத்தகம். கிளியரா, கிதாபுன் என்றது வந்து புத்தகம் என்று சொல்லி சொல்றேன், புக் என்று சொல்றதானே, அதுக்குதான் கிதாபுன் என்று சொல்றேன். அந்த கிதாபுனுக்கு முன்னால அலி கிதாபு அதாவது அலிஃப் லாம் சேர்க்கப்பட்டா அந்த புத்தகம் என்று சொல்லி அது பொருள் கொடுக்கிற. சரி, அப்ப அது வந்து பெயர் சொல்லாக இருக்கிற. அப்ப ஒரு இதுக்கு முன்னால, ஒரு வேர்ட்ஸுக்கு முன்னால அலிஃப் லாம் கொண்டு வந்தால் அது பெயர் சொல்லாக வரும். சரி, அதே மாதிரி பெயர் சொல்லுக்கு வந்து தன்வீன் வரும். சரி, கிதாபுன், அலமுன், மக்தபுன், இப்படி என்னது தன்வீன் என்றது வந்து வம்மத்தைன், ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன். சரியா, இதுக்கு தான் சொல்றது தெரியும் என்று நினைக்கிறேன். தன்வீன் என்ற என்னாண்டு அந்த இஸ்முனுக்கு முன்னால், ஐ மீன் இஸ்முண்ட முடிவுல என்ன நடக்கும், தன்வீன் பெற்று வரும். சரியா, இப்ப சென்றேன்
விளையாடினேன். போனான் என்றதுக்கெல்லாம் அரபுல வந்து இப்ப போனான் என்று சொன்னால் தஹப போனான் என்று சொல்லி சொல்ற. அதாவது போனான் என்று சொல்றது வந்து அரபால சொல்லுவோம் லஹப. லஹப என்று சொன்னால் போனான் என்று சொல்லி வருது. சரியா? இப்ப அதே வந்து லஹபுன் என்று சொல்லி சொல்லலாம். சரியா? ஏன் அது வினை சொல்லாக இருக்கிற. பட் இப்ப கிதாப் என்று சொன்னால் புத்தகம் என்று சொல்லி சொல்ற. சரி, அதுக்கு கிதாபுன் என்று சொல்லலும் இறுதியில தன்மையின் பெயரும். ஏன் அது வந்து பெயர் சொல்லாக காணப்படுது. இப்ப கிதாபுன் லஹப என்று சொல்லி உங்களுக்கு தந்திக்கிறேன்னு வைங்களே. சரியா? கிதாபுன் என்று சொல்லி ஒன்று தந்திக்கிற, லஹப என்று சொல்லி ஒன்று தந்திக்கிற. இதுல பெயர் சொல்ல எது என்று சொல்லி கண்டுபிடிங்க சொன்னா உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலும். பெயர் சொல்லுக்கு வந்து இறுதியில தன்மையின் பெற்று வரும். அப்ப அந்த கிதாபுன்ன்றது வந்து என்னது பெயர் சொல்லாக இருக்கிறன்றத உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். சரியா? அதுக்குன்னு சொல்லி பெயர் சொல்லுக்கு தன்மையின் பெற்று மட்டும் தான் வரும் சொல்லி இல்ல. ஆனால் அதுல அடையாளங்கள்ல இதுவும் உண்டாகத்தான் இருக்கிறேன். கிளியரா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஹர்ஃபுல் ஜர்ருடைய எழுத்துக்கு பின்னால வரக்கூடிய சொல்லும் வந்து பெயர் சொல்லாகத்தான் காணப்படுற. சரியா? வினை சொல்ல, அதாவது ஃபியலுன்ல வந்து பின்னாலேயோ முன்னாலேயோ ஐ மீன் அந்த பின்னால ஹர்ஃபுல் ஜர்ரு வந்து வாரல்ல. சரியா? ஆனால் பெயர் சொல்லுக்கு வந்து என்னது பின்னால வந்து ஹர்ஃபுல் ஜர்ரு வரும். ஹர்ஃபுல் ஜர்ன்னு சொல்றது வந்து எப்படி சொல்றேன், இந்த இருந்து அதே மாதிரி அளவு இஷ்கு என்று சொல்லி அந்த இடைச்சொல்ல குறிக்கிறதானே இதுதான் ஹர்ஃபுல் ஜர். சரியா? அது நீங்க படிச்சு கொண்டு போக விளங்கும். அந்த ஃபி மின் இலா அலா இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னால வந்து ஒரு சொல் வந்துச்சு சொன்னால் அது பெயர் சொல்லாகத்தான் கொண்டு வரப்படும். உதாரணமாக சொல்றேன் சொன்னால் ஃபில் மஸ்ஜிதி. சரியா? மஸ்ஜிதுன் என்று சொல்றது வந்து பள்ளி வாயில் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? அதுக்கு முன்னால ஃபீ வந்தேகிற. ஃபீன்றது வந்து ஹர்ஃபுல் ஜர்ருடைய ஒரு எழுத்தாக காணப்படுற. அதை நான் பின்னால போக போக சொல்லித்தாரேன். ஹர்ஃபுல் ஜர்ரண்டா என்னன்னு இப்படி நீங்க இப்படி பேசிக்கா விளங்க எடுத்துக்கோங்க. சரியா? அப்ப அந்த ஃபில் மஸ்ஜிதி பள்ளி வாயலிலே என்று சொல்லி கருத்து கொடுக்கும். ஃபீ என்று சொன்னா லே என்ற கருத்து கொடுக்கும். இப்ப வீட்டிலே, ஃபில் பைத்தி வீட்டிலே, ஃபில் மஸ்ஜிதி பள்ளி வாயலிலே என்ற இப்படியான கருத்து தான் கொடுக்கிறேன். அப்ப அந்த ஹர்ஃபுல் ஜர்ருடைய எழுத்துக்கு பின்னால வர்றதும் வந்து என்னது பெயர் சொல்லாகத்தான் குறிக்கப்படுது. சரியா? பெயர் சொல்லுக்கு தான் அப்படி வரும். வினை சொல்லுக்கு வந்து அப்படி வராது. சரியா? அதே போல இன்னொரு அடையாளம் தான் இஸ்முன், அதாவது பெயர் சொல் என்று சொல்றது வந்து ஒரு நாளும் செயலை குறிக்காது. சரியா? ஒரு நாளும் செயலை குறிக்காது. அது ஒரு பெயராகவோ இல்ல ஒரு பொருளாகவோ இல்ல ஒரு இடமாகவோ அது ஏதோ ஒன்று தான் குறிக்குமே தவிர அது ஒரு நாளும் செஞ்ச செயலை வந்து குறிக்காது. சரியா? அப்படின்னா குடித்தேன், எடுத்தேன், செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு செயலை செய்யறோம் தானே, அந்த செயல் வந்து ஒரு போதும் இஸ்முனாக வராது. அதெல்லாம் வந்து ஃபியலுக்குள்ள அடங்கும், வினை சொல்லுக்குள்ள அடங்கும். அது இன்ஷா அல்லாஹ் பின்னால போகக்குள்ள சொல்லித்தாரு. அதே போல இஸ்முனுக்கு வந்து உதாரணங்கள் வந்து சில சொல்றேன். எப்படின்னு சொன்னா பாருங்க, மனிதர்களுடைய பெயர் எல்லாமே இஸ்முனாகத்தான் கொண்டு வரப்படுற. பாருங்க, உதாரணமாக முஹம்மதுன், அலியுன், ஃபாத்திமா இதெல்லாம் வந்து என்னது இஸ்முனாக வருது. அதே போல உயிரினங்களுடைய பெயர் அதுவும் இஸ்முனாகத்தான் வருது. ஹிஸ்வானுன், ஹிசானுன் என்று சொன்னால் குதிரை. ஜமலுன், ஜமலுன் என்று சொன்னால் ஒட்டகம். தாயிருன், தாயிருன் என்று சொன்னால் பறவை என்று சொல்லி சொல்றேன். சரியா? அப்ப இதெல்லாம் வந்து என்னது இஸ்முனாக வருது. உயிரினங்கள் இன்னும் நிறைய ஒரு சில அதாவது 3 உதாரணம் தான் சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து பொருட்கள், எங்களால காண இயலுமான எல்லா பொருட்களும். சரி, கிதாபுனாக இருக்கட்டும் புத்தகம், கலமுன் பேனை, பாபுன் கதவு, அது மாதிரி கட்டில் இதெல்லாமே வந்து என்னது பெயர் சொல்லுக்குள்ள அடங்குற. அதே போல நாங்க ஈக்கிற நகரமாய்க்கட்டும் இல்ல வீடுகளாக இருக்கட்டும் இல்ல இடங்களாக இருக்கட்டும் இதெல்லாமே இஸ்முன்ல வருது. இப்ப மக்கத்துன்னா மக்கா, மதீனத்துன்னா மதீனா, பெய்த்துன்னு சொன்னால் வீடு. சரி, அப்ப இது எல்லாமே என்னது பெயர் சொல்லுக்குள்ள அடங்குற. கிளியரா? அப்ப பெயர் சொல் என்று சொன்னால் என்ன, அந்த பெயர் சொல்லுக்கான அடையாளங்கள் என்ன, அதே போல அந்த பெயர் சொல்லுக்கான உதாரணங்கள் என்னன்றத நான் இதுல கிளியரா ஃபுல்லா சொல்லிக்கிறேன். சரியா? இந்த பெயர் சொல்லுல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இல்ல என்ன சரி விலங்கல் சொன்னால் கட்டாயம் என்கிட்ட கேளுங்க. சரியா?
எல்லாம் கிளியரா விளங்கிக்கும் என்று நினைக்கிறேன். நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். இலக்கண வகைகளை தான் இன்றைக்கு பார்த்தது. அரபுல வந்து இலக்கண வகைகள் 3 வகைகளாக பிரியப்படுற பட் அந்த 3 வகைகளும் வந்து வெவ்வேறு வகைகளாக பிரிக்கப்படும். ஆனால் பாயிண்ட் என்னது, அரபுல இலக்கண வகைகள் 3. அந்த 3 வகைகளும் என்ன, இஸ்முன், ஃபிஅலுன், ஹர்ஃபுன். இஸ்முன் என்றால் பெயர் சொல், ஃபிஅலுன் என்று சொன்னால் வினைச்சொல், ஹர்ஃபுன் என்று சொன்னால் இடைச்சொல். அதே போல இஸ்முன் என்று சொல்றது தான் நாங்க இன்றைக்கு பார்த்தது. இஸ்முன் என்று சொன்னால் என்ன, பெயர் சொல், அதாவது மனிதன் பெயர்கள், விலங்கு, பொருட்கள், இடம், எண்ணிக்கை, நாள், மாதம், காலம், இதுகள் எல்லாமே வந்து என்னது, பெயர் சொல்லாக வருது. ஆனால் பாயிண்ட் என்னது, பெயர் சொல்லுன்றது வந்து ஒரு போதும் ஒரு செயலை செய்யாது, ஒரு செயலை குறிக்காது. சரியா? அதே மாதிரி அந்த பெயர் சொல்லுக்கான அடையாளங்கள் என்ன, அந்த பெயர் சொல்லுக்கான உதாரணங்கள் சில நாங்க பார்த்து முடிச்சோம். சரியா? இப்ப என்னதுன்னா உங்களுக்கு பயிற்சி தந்திக்கிறேன் பாருங்க. 3 பயிற்சிகள் தான் வழங்கப்பட்டிருக்கிற. என்னது, இலக்கண வகைகள் எத்தனை, அவை எவை. நான் ஏற்கனவே படிச்சிருந்த இலக்கண வகைகள் எத்தனை, அது என்னன்றத வந்து எழுதுங்க. அதே மாதிரி இஸ்முன் என்று சொன்னால் என்ன, அதே போல பெயர் சொல்லிற்கான உதாரணங்கள் சிலவற்றை தருகன்னு கேட்டுக்கிறேன். அந்த உதாரணங்களுக்கு நான் தந்த உதாரணத்தை எழுதக்கூடாது, நீங்க தேடி இஸ்முனுக்கு உதாரணத்தை எழுதுங்க, பொருளோட எழுதுங்க. சரியா? கட்டாயம் எல்லாரும் இந்த 3 பயிற்சியையும் வந்து செஞ்சு முடிக்கணும். எல்லாரும் பயிற்சியை எழுதியும் முடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் அந்த பயிற்சியை வந்து அடுத்த நாள் குரூப்ல போட்டு என்ன எப்படி அந்த பயிற்சியை பார்க்குவேன் என்ற டீட்டெயில்ஸை வந்து சொல்லுவேன். சரியா? சோ கட்டாயம் எல்லாரும் அந்த பயிற்சியை வந்து ஃபுல்லா பார்த்து முடிக்கணும். கிளியர் தானே இப்ப எல்லாருக்கும்? இன்னைக்கு இவ்வளவு தான் பாடம். எல்லாருக்கும் கிளியர் என்று நினைக்கிறேன். போக போக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பாடங்கள் கூட்டிகிட்டே போகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்றதால முள்ள கொண்டு வந்தேன். என்று சொன்னா ஒரு அடிக்கே கொண்டு போனேன் என்று சொன்னால் கால் சருகிடுவீங்க. கால் சருகாம கொண்டு போனேன்டா, நிதானமா பொறுமையா கொண்டு போனேன்டா உங்களுக்கு வெற்றி என்ற சிகரத்தை கொண்டு போய்க்க தொடையிலும். நினைச்ச மாதிரி அது குர்ஆனை வந்து பொருள் உணர்ந்து ஓதக்கூடிய அந்த இதை வந்து எங்களால பெற்றுக்கொள்ளையிலும். ஃபர்ஸ்ட்டுக்கு மெதுவா பொறுமையா போனேன்டா மட்டும் தான். சரியா? சோ இன்ஷா அல்லாஹ் லேசா இன்றைக்கு சொல்லி தந்திக்கிறேன். பின்னால போக 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 உங்களுக்கு அது கூடிட்டே போகும், பாடங்கள் கூடிட்டே போகும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பாடத்துல ஏதாச்சும் டவுட் இருக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் தந்திக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இதோட பாடத்தை முடிக்கிறேன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. والسلام عليكم ورحمة الله وبركاته.